தமிழ்நாட்டிலே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரி நான் அன்னைக்கு படித்து முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்கணுன்றதுக்காக 2018 வந்து நான் உங்களை சந்தித்தேண்ணா. அன்னைக்கு எனக்குள்ளே நான் விதைச்ச விதை தான், அந்த மாற்றம் தான் இன்றைக்கி நிவேதா அவங்க முன்னாடி இப்படி உட்காந்துருக்கா. இந்த மாதிரி காஞ்சனா மாதிரி இருக்குது படம் பார்க்குறேன். முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த மாதிரி பலரை வந்து படிக்க வைக்கணும். அதாவது பலர்னாக்கா பெற்றவங்களால் கூட கைவிடப்படக்கூடிய ஒரு பிள்ளைகள் இன்னுமே வந்து ஒரு கார்னர் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கிற திருநங்கை பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்களுடைய படிப்பை நிஜமாக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதுக்கு நான் என்னுடைய சகோதரி சாம்பவி இந்த மாதிரி நாங்கள் எங்கள் சகோதரிங்களாம் சேர்ந்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்குள்ளே இப்படி ஒரு உண்மையான ஒரு விஷயங்கள் எங்களுக்குள்ளே இப்படி தோன்றுனதுக்கு முழு காரணம் நீங்கள் தானா. எத்தனை பேருக்கு திருநங்கைங்களை வந்து படிக்க முடியும், அவங்களால எல்லாம் சாதிக்க முடியும், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கு. ஆனால் நீங்கள் எடுத்த அந்த காஞ்சனான்ற படம் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துச்சு. சமுதாயத்தில் நிறைய பேர் எங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, தீஸ் பீப்புள் ஆர் ஃபார் திஸ் திங்ஸ்னு அப்படின்னு எங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அது இல்லாத தே ஆர் ஆல் வெரி illiterate people சொல்கிறாங்க. டெஃபினெட்லி நாட், we are all well literated person. only thing we need a platform to explore our talentsன்ற மாதிரி எங்களுக்கான பிளாட்ஃபார்மாக நீங்கள் இருந்தீங்க. இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் வெளியில் வரதுக்கு காரணம், எங்களை பற்றின புரிதல் இந்த சமுதாயத்தில் ஏற்படுறதுக்கான காரணம் நீங்களாக தானே இருக்கிறீங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. சொல்லுங்கள், அவங்க தான் மெயினாக. நிவேதா சொல்லுங்கள். ஸோ அண்ணாவை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் அண்ணாவை நேரில் பார்ப்பேனான்ட்டு என் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. நான் அண்ணாவை நேரில் பார்த்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி எனக்கு ஒரு ரிங்கை கிஃப்டாக கொடுத்தாரு, தங்க மோதிரம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கூட என்னால் நிஜமா இது கனவான்ட்டு எனக்கு தெரியல. இவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, எனக்கு கனவு போல தான் எல்லாமே இருக்குது. இந்த திருநங்கைகளுக்காக ஒரு படம் எடுன்னு எனக்கு ஒரு ஐடியாவை கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சூப்பர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே போல் நிவேதா இன்னும் படித்து இன்னும் பெரிய ஆளாக நீங்கள் ஆகணும், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஒன் மோர் டைம் ஃபார் நிவேதா அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, எங்கும் அவர் எதிலும் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் கைத்தட்டலோட ரசூல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சொல்லுங்க மாஸ்டர், என்ன நினைக்கிறீங்க எங்க தம்பியை பத்தி? ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் குழந்தை, அவ்வளோதான். ஆஹா, மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிற எண்ணங்கள் யாரெல்லாம் இருக்காரோ, அவர் சின்னவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் கடவுள் குழந்தை, இவரையும் கடவுள்னு கூப்பிடலாம் நம்ம. சூப்பர். சரி, மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அழகாக பண்ணிட்டு இருக்காரு சார். நீயும் எங்ககிட்ட நிறைய சொன்னேன். ஸோ மாற்றத்துக்கு நீ ஏதோ உதவி பண்ண போற அப்படின்றாங்க, அது என்னது? ஒரு ஃபண்டு வச்சிருக்கேன், அண்ணாக்காக கொடுக்க போறேன், மாற்றத்துக்காக கொடுக்க போறேன். மாற்றம் வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கல நான். ஏன்னா ஒரு குழந்தை சம்பாரிச்ச பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது 30,000 ரூபா. இந்த மாற்றத்தினுடைய நோக்கம் நான் உனக்கு சொன்னேன்ல, யாருக்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது, யாருன்னா கொடுக்குறாங்களோ ஆளை காமிக்கணும், நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு. இப்போது திருநங்கை அக்கா +2 பாஸ் ஆகி நல்லா படிச்சிருக்காங்க. உங்கள் கையால் அவங்களுக்கே அந்த பரிசை கொடுங்க. வாங்க, அந்த 30,000 ரூபா நீங்களே கொடுங்க, உங்கள் கையால் கொடுங்க. எஸ், நீ கொடுக்கண்ணா, நீ தானே கொடுக்குற. இந்த கொடுக்கண்ணா. ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அந்த மொமெண்ட் எல்லாம் இங்கே மட்டும்தான் நடக்கும் நம்ம மாஸ்டர்னால.